மானாமதுரையில போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த நாள் வந்து இந்த அரிவாள் வெட்டு சம்பவங்கள்லாம் நடந்தது. அங்க என்னன்னா அழகர் சாமி அப்படிங்கிற ஒரு நபரோட ஆகாஷ் அப்படிங்கிற நபருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து அந்த ஆகாஷ் தரப்பு வந்து அரிவாளோட எடுத்துட்டு போய் அழகர் சாமியையும் அவரோட ஃப்ரெண்டையும் வெட்டிட்டதா ஒரு விஷயம் சொல்றாங்க. இது காவல்துறையில இருந்து சொல்றாங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு இந்த ஆகாஷ் அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருந்தாங்க. அவரோட நண்பரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து நாங்கள் பிடிக்க போகும்போது பாலத்துல இருந்து தடுக்கி விழுந்துட்டாரு, அதனால கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு அவரை சிவகங்கை அரசு மருத்துவமனையில வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை 18 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து கொண்டு போய் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் இந்த மாதிரி உங்க மகன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா மூச்சுத்திணறல்லாம் ஏற்பட்டுச்சு, அதனால இறந்துட்டாருன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. காவல்துறை வந்து அவர் இந்த மாதிரி விழுந்ததில் அடிபட்டு இருந்துச்சு, நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில வந்து இந்த சிவகங்கை மருத்துவமனையில் இருந்த போதே அவங்க தாயார் வந்து மீட் பண்ணதா சொல்றாங்க. பண்ணும்போது சாதி பெயரை சொல்லி என் மகனை அடிச்சதா என் மகனே என்கிட்ட வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அடிச்சு காலை உடைச்சதே வந்து காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொன்னதா அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மகன் தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமா நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய தண்டனை கொடுக்கலாம், ஆனா காவல்துறையை அடிச்சு கொள்றதுங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள்ல இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. விசிகா, அதே மாதிரி அதிமுக, தாவேகா எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.